ஓகே, இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட் ஐஷாக்கு வந்திருக்கோம் டு ட்ரை சிங்சாங் cuisine. அப்படின்னா என்ன தெரியுமா ப்ரோ? சிங்சாங் வந்து அந்த இதான் பார்த்துருக்கேன், தெரியல, நீங்களே சொல்லுங்க. So basically it's a part of China and it's known for beef and mutton. So நிறைய மீட், நூடுல்ஸ், ஸ்பைசஸ்லாம் போட்டு டிஷஸ் இருக்கு. சரி, இதை பத்தி ரொம்ப பேச வேணாம், நம்ம உள்ள போயிட்டு என்ன டிஷஸ் இருக்குன்னு காமிச்சிட்டு இந்த எபிசோடுக்கு போயிடலாமா? ஓகே, லெட்ஸ் கோ. சாப்பாடு எல்லாமே வந்துருச்சு, ரொம்ப கலர்ஃபுல்லா, பார்க்கவே ரொம்ப மவுத் வாட்டரிங்கா இருக்கு. பட் என்ன பண்ண போறோம்னா, நம்ம இந்த ஸ்கியூவர்ஸ்லேருந்து ஆரம்பிக்க போறோம். ஸோ 2 டைப்ஸ் இருக்கு. இது வந்து மட்டன், இது வந்து சிக்கன். ஸோ வாங்க மட்டன் ட்ரை பண்ணுவோம். ஸோ நிறைய கியூமின் சீட்ஸ் போட்டிருக்காங்க, லைட்டாக மைல்டு ஸ்பைசியாக இருக்கு மட்டனு அண்ட் சிக்கன். அதே ஃப்ளேவர்ஸ் நான் கொஞ்சம் உரப்பாக இருக்கும்னு எதிர்பார்த்தேன், பட் அந்த அளவுக்கு உரப்பு இல்லை. ஓகே, ஆனால் இது வந்து மட்டன் ஸ்கியூவர். கொஞ்சம் ஹார்டாக இருக்கு, அந்த ஸ்பைசினஸும் அந்த மேலே மட்டும் லைட்டாக போட்டுருக்காங்க, லைட்டாக இருக்கு. மற்றபடி நம்ம அந்த மட்டன் அது மாதிரி ஃப்ரையெல்லாம் சாப்பிட மாட்டேன், அதிகமாக குழம்புலாம் சாப்பிட்டுக்கணும். இது சாப்பிடும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. அடுத்து வந்து சிக்கன். இதை வந்து சோம்பு இருக்குல்ல, அது லைட்டா வசதி உள்ள போட்டு அதை பண்ணிப்பாங்க. அந்த ஸ்பைஸோட இது வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. மட்டனோட நல்லா சாஃப்டா இருக்கு. மட்டனா சிக்கனா கேட்டா எனக்கு சிக்கன் தான். ஸோ திஸ் இஸ் another side ஸ்பைசி டம்ப்ளிங்ஸ். பாருங்க, அது அந்த சாஸோட கலர் பார்க்கும் போதே நம்மளுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, ரொம்ப ஸ்பைசியா இருக்குமோ. வாங்க நம்மளே ட்ரை பண்ணிட்டு சொல்றேனே. உள்ள பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பீஃப் நல்லா ஸ்டீம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்பைசி. நம்ம கிட்டே ஆட்டத்தை காமிச்சிட்டானுங்களே. உரப்பு, புளிப்பு, ரொம்ப வினிகர் போட்டிருக்காங்க, அதனால அந்த டேஸ்டே வந்து கொஞ்சம் யூனிக்கா இருக்கு. பட் உள்ள இருக்கிற பீஃப் வந்து நல்லா இருக்கு. நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெறேன், ஆனா நான் ஸ்பூன்ல சாப்பிட போறது இல்ல. அப்புறம் எனக்கு வந்து ஓரளவுக்கு இப்போ ஃபோக் வந்துட்டு இருக்கு, நான் ஃபோக்லயே எடுத்து சாப்பிடுறேன். பாப்போம். எடுத்தாச்சு. நக்கல், இவருக்கு நக்கலுக்கு குறைச்சிருக்கிறேன். இது ஃபோக் ஸ்டிக் தானே? சாப். ஓகே, நக்கல். இது எப்படி முழுங்கிறது? எப்படி உரைக்குதா? நாக்கு எரியுதா? சாப்பிடும்போது சிரிச்சிய என்னப்பா மூஞ்சிலாம் சிரிச்சு வேர்வை பாருங்க, எனக்கு வந்து பாருங்க வேர்வை பாருங்க. சிரிச்சியில இல்லைங்க, அது வந்து நல்ல காரம் ஏறுது. அதனால எப்படி இருக்குன்னா, ஊறுகாய் இருக்குல்ல, ஊறுகாய் நல்லா அரைச்சு அதுல ஒரு ஸ்பைஸ் பண்ண அப்படி இருக்கும். அது மாதிரி பண்ணி தான் இருக்கிறது. டேஸ்ட் நல்லா இருக்கு, ஆனா கொஞ்சம் காரமா எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஸ்பைசியான டிஷ்ஷுக்கு வந்து நம்ம நாக்கு எரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ ஒரு சூதிங்கான ஒரு சூப்பு, கிளியர் சூப் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிரிஸ்கெட் நூடுல்ஸ். பாருங்க, உங்களுக்கு அந்த பீஃப் அவ்வளோ சாஃப்டா, பாருங்க சாப்ஸ்டிக் வச்சு அதை அப்படியே எவ்வளோ பிரேக் டவுன் பண்ணுது. இது அப்படியே எடுத்து அந்த சூப்பு சரியான சூதிங்க. அந்த பிரிஸ்கெட் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு. நூடுல்ஸ் நார்மல் தான், பட் த சூப் அண்ட் த பிரிஸ்கெட் டான்ஸே இல்லை, அருமையா இருக்கு. பட்டர்ஃப்ளை பிரிஸ்கெட். முதல்ல வந்து ஒரு முட்டை எடுத்து போட்டுருவோம், சூப்போட சேர்த்து ஒரு முட்டை. இப்ப அந்த பீஃபை நசுக்கிற மாதிரி நல்லா நசுக்கி சூப்பு எடுத்து செம்ம ஃப்ளேவர் தான். கறி செம்ம சாப்பிட்டு சூப்பு தான் அப்படியே ஏறிட்டே இல்லைங்க. நூடுல்ஸ் எடுத்துக்குவோம்.
அவர் நூடுல்ஸ் சாப்பிட்ற ஸ்டைலே வேறையா. குடிக்க தெரியாம புடிச்சு குச்சி உள்ள போட்டேன், அவ்வளவுதான் அவனே. ஸோ இது வந்து டங் டிங்லிங் நூடுல்ஸ். நம்ம டங்கை வந்து டிங்கிள் பண்ண வைக்கிற நூடுல்ஸா, ஏன்னா ரொம்ப உரப்பா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஐயோ எல்லாம் மிளகாப்பொடியா இருக்கு. ஏற்கனவே வாய் வெந்து போயிடுச்சு, இப்ப இது வேறையா. வாங்க கொஞ்சோண்டு பீஃப் எடுத்துட்டு கொஞ்சோண்டு நூடுல்ஸ், டங் டிங்லிங் நூடுல்ஸ் சாப்பிடுவோமா? ஏதாவது பேசுங்க ப்ரோ. ஓவர் ஆசைப்பட்டு ஒரு பெரிய பீஃபை வாயில போட்டேன்னா அதை சூ பண்ணி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா வாயில எரியுது. நல்லா உரப்பு. நானே நல்லா உரப்பு சாப்பிட்றவன், எனக்கே உரைக்குதுன்னா ஸோ இந்த ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. சந்தோஷம். நீங்க இப்ப நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடும்போது நான் அதை பாக்குறது தானே எனக்கு சந்தோஷம். வாங்க வாங்க, சரி நம்ம ஆரம்பிச்சுவோம். தரமா இருக்குதான், இருந்தாலும் பரவாயில்ல. எடுத்துட்டு மடிச்சு வச்சு முதல்ல இதை மட்டும் தனியா சாப்பிடுவோம். ஏன்னா ப்ரோ ஏதாவது பேசுங்க ப்ரோ, ஏதாவது இருக்கு ப்ரோ, பேசுங்க ப்ரோ. இழுங்க இழுங்க. வாயெல்லாம் எரியற மாதிரி இருக்குமே. எங்க போறியா? கால்மா இருக்கு. ஓகே, முட்டை இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ஏன் ப்ரோ முட்டையும் காரமாவா இருக்கு? முள்ளங்கியா? ஆமா முள்ளங்கி. காரம் குறைஞ்சிச்சு. காரம் போடலாம், இவ்வளவு தூக்கி போடக்கூடாது. ஓகே, நல்லா இருக்கு. வேதனையா இருந்தாலும் பெருமையா இருக்கு. இதுதான் மெயின் மேட்டர் தான். அந்த இதுக்கு பேர் என்னது? சிரிக்காதே. வந்து இந்த டிஷ்ஷே வந்து பாத்தீங்கன்னா 35 வெள்ளி. ஏன் இந்த டிஷ்ஷுக்கு இவ்வளவு விலைனா இந்த ரிப்பை மட்டும் பாருங்களேன். அப்படியே உழுவுது பாருங்க, எப்படி கடிக்க வாய்க்குல போடுங்க. அது அப்படியே உழுவுது பாருங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சாஃப்ட். ஃபர்ஸ்ட் இதை கிளியர் பண்ணிடுவோம். எந்த ஒரு எஃபர்ட்டும் இல்லை, அப்படியே இது மேல தூக்க கூட முடியல, அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு தானே. பார்த்தது அப்பனா நிறைய முள்ளு இருக்கு, பட் ரொம்ப சாஃப்ட். அப்படியே மெல்ட் இன் யுவர் மவுத். இந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ளேவர். ஆனா என்ன, இட்ஸ் வெரி கேமி. நிறைய பேருக்கு மட்டன்ல வந்து அந்த கேமி டேஸ்ட் பிடிக்கலன்னா இது உங்க டிஷ் பிடிக்காது, ட்ரை பண்ணாதீங்க. ஐ லவ் த கேமி டேஸ்ட். ப்ரோ உங்களுக்கு பிடிக்காதுல்ல, இந்த கேமி டேஸ்ட் பிடிக்காதுல்ல, நீங்க தான் உங்களுக்கு வாங்கி தக்கட்டும்னு சொல்றீங்க. நான் சாப்பிட்டுறேன் ப்ரோ. இல்ல ப்ரோ, நீங்க என்ன சொன்னீங்க, பிடிக்கலனாலும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது பிடிக்கலன்னு சொல்லணும், ட்ரை பண்ணி பார்க்காம சொல்லக்கூடாதுன்னு. உள்ள மாஸ்டர் கூப்பிடாங்க, என்னன்னு பார்த்துட்டு வாங்க. இருக்கிறதுல இதான் கொஞ்சம் நல்ல பெரிய பீஸா இருக்கு. இந்த மட்டன் ரைஸ் அவங்களுக்கு எல்லாமே பெருசா தானே பிடிக்கும். ஃபுல்லாவே கொழுப்பு காட்டுங்க, கொழுப்பு. வாயில பழம்போதே கரையும் பாருங்க. ஏற்கனவே உனக்கு கொழுப்பு அதிகமா இருக்கு, இதுல கொழுப்பு வேற அவனுக்கு. ஒழுங்கா கரைச்சிக்கலாம். நல்லா நல்லா வந்து பூ மாதிரி இருக்கு. ஆனால் கொஞ்சம் சால்ட் அதிகம், பட் இந்த கொழுப்பு இதோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் பக்கா. அப்புறம் முட்டை. லாரா திஸ் டுரியன் டம்ப்ளிங் பார்க்க கொல்கட்டை மாதிரி இருக்குல்ல, ஆனா சுட சுட பிடிச்சிருக்காங்க, சூடா இருக்கு. வாங்க இருங்க. உள்ள பாருங்க. ஓ அமேசிங். ஓ வெளிய சூடா இருக்கு, உள்ள வந்து டுரியன் வந்து கொஞ்சம் கோலா இருக்கு, அருமையா இருக்கு. டுரியன் ஸ்மெல் இங்க வரைக்கும் அடிக்குது. ஆமா டுரியன் தான். டுரியன் ப்ரோ. ஃபிங்கர் லிக்கிங் குட். கண்டிப்பா. என்னன்னா அந்த உரப்புக்கு எல்லாமே உரப்பா இருந்துச்சு, மோஸ்ட்லி கிடைச்ச இனிப்பை கொடுத்து ஹார்ட்டை அப்படியே மெல்ட் பண்ண வச்சுட்டான். ப்ரோக்கு வந்து டுரியன் பிடிக்காது, ஸோ எல்லாமே நான் சாப்பிட்றேன். சரி, அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். ஓகே பாய். இல்ல நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை, நீங்களே சொல்லிட்டு அதுக்கெல்லாம் நான் ஆளாக முடியாது. நீங்க தான் உங்க தான் டுரியன் சாப்பிட பிடிக்காத, நீங்க தான் நீங்க ஊன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோமா இல்லையா? ஓகே, ஃபோர்ஸ் பண்ணிக்க வேணாம். நீங்க இல்ல செஃப் கூப்பிடுறான், ஒன்னும் இல்ல, என்னன்னு போய் கவனிச்சு வைங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி பாவப்பட்டு ப்ரோக்கு கொடுப்போம்.
இவர் இருக்காரு சிங்கத்தமிழ் ப்ரோ. அவர் எப்படின்னா நல்ல இனிப்பு நல்ல ஐட்டம்லாம் வரும்போது ப்ரோக்கு இது பிடிக்காது, அவர் வந்து இதெல்லாம் விரும்ப மாட்டாப்ல, நீங்க வந்து செஃப் உள்ள போய் பாருங்க அப்படிம்பாரு. அப்படின்னா இது நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த எந்திரன் படத்துல முடியை கலைச்சிட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லாத ஃபுல்லா அப்படிமால அது மாதிரியே பண்றாரு. நம்ம ஊர் அந்த கொழுக்கட்டை மேல வந்து சுகர் போடுற தடை கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா வச்சிருப்பையா. அந்த பழத்தை நசுக்கி உள்ள வச்சு மேல அந்த கவர் பண்ணி பொரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நல்லா அந்த காட்டம் குறையிறதுக்கு இது மச் பெட்டர். எடுக்கும்போது டேஸ்ட் பக்காவா இருக்கு. அந்த டூரியனை பிரிக்கும் போது பாருங்களேன், இந்த க்ரீம் பாருங்க மட்டும் அப்படி எடுத்து ஜம்முன்னு இருக்குங்க. இந்த வாரம் ஒன்றும் ஹெவியா மாட்டல, ஒரு சேஃப் ஜோன்லயே வச்சு தப்பிச்சுட்டேன். என்ன சொல்ல போனா நல்லாவே சாப்பிட்டுருக்கேன். அடுத்த வீடியோல நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பண்ணுவோம். ப்ரோ வாங்க ப்ரோ. சாப்பிட்டு ரொம்ப ஃபுல் ஆயிடுச்சு. இப்ப சட்டையை மட்டும் திறந்து காமிச்சுன்னு நான் 3 மாசம் அண்ணே 6 மாசம் வயிறு அவ்வளவு பெருசா இருக்கு. 2 பேருக்கு அவ்வளவு சாப்பிட்டோம். ஆமா. சோ நம்மளோட எபிசோடு எல்லாம்னா டிஃபரெண்டான ஃபுட் வந்து ட்ரை பண்றது தான். ஆமா. சோ இன்னைக்கு ரொம்ப டிஃபரெண்டான ஃபுட் ட்ரை பண்ணோம். ஆக்கு வாயெல்லாம் எரிஞ்சு போச்சு. ஆமா, அண்ணன் அந்த சிக்கன் ஸ்டிக் எடுத்து வாய் வைக்கும்போது சூளையத்தை எடுத்து குத்துற மாதிரி நல்லா குத்திக்கிட்டாரு. நாக்க குத்திக்கிட்டேன். அதனால வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஆயில்மெண்ட் அப்ளை பண்ணோம். ஓகே, உங்களை நாங்க அடுத்த வீடியோல மீட் பண்றோம்.